கஸ்தூரி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ரவுடி பையன் காருக்குள்ள வந்து உட்காரான். அதை பார்த்தோன்னே அந்த ரவுடி பார்த்தோன்னே அவங்க சத்தம் போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா சத்தம் போட முடியல. அவனும் 2 குத்து சதக்கு சதக்குன்னு குத்துறான். அதுக்குள்ள அங்க என்ன ஆகுதுன்னா, சந்திரசேகர் அந்த வார்ட் பாய் கிட்ட சேர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு. கரெக்டா சந்திரசேகரும் வர்றாங்க. கஸ்தூரி கத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. கரெக்டா வாய்ஸும் வந்துருது. கத்திட்டு என்னங்க அப்படின்னு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. கத்தி குத்து குத்துனோடனே சந்திரசேகர் அதை பார்த்தறாரு. வேகமா ஓடி வர்றாரு சந்திரசேகர். ஆஹா, அதுக்குள்ள வந்துட்டானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போகிறப்ப அந்த ரவுடி பையன் என்ன பண்றான்னா, கஸ்தூரி கழுத்துல இருந்த செயினை அத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடுறான். ஆக்சுவலா எதுக்காகனா, நகை திருட வர்றப்போ இப்படி குத்திட்டான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி செஞ்சுட்டு அவனும் அங்கிருந்து ஓடுறான். அந்த ரவுடி ஓடுறத வந்து சந்திரசேகரும் பாத்துருவாரு. இருந்தாலும் கஸ்தூரிக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும் போதுதான் அவங்க வயித்துல கத்தி குத்துப்பட்டு இருக்கிறது தெரியுது. கஸ்தூரி கஸ்தூரின்னு கூப்பிடுறதுக்குள்ள அதுக்குள்ள டாக்டர் எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரியை கூட்டிட்டு போய் ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சந்திரசேகருக்கு என்ன பண்றதுனே தெரியல. பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாரு. பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. எப்படியாச்சு கஸ்தூரிக்கு நல்லாயிடணும், குணமாயிடணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. அடுத்ததே மண்டபத்துல அன்பரசி ஓயாம அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு விஸ்வாவும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, வந்துருவாங்க, கஸ்தூரியும் சந்திரசேகரும் வந்துருவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி வந்துடுறாங்க. எதுக்கு அன்பரசி அழுதுட்டு இருக்க, வந்துருவாங்க, கவலைப்படாத அன்பரசி அப்படின்னு சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா பத்மா, மூர்த்தி எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. சரி சரி லேட் ஆயிடுச்சு, வாடா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. பத்மா, அம்மா அன்பரசி அழுதுட்டு இருக்கா, அது தெரியாம நீங்க பாட்டுல ஆறுதல் சொல்லாம வா போலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, ஒண்ணும் இல்ல, நான் அவளை கூட்டிட்டு போறேன், அதெல்லாம் சரியாயிரும், நீ வா அன்பரசி போலாம் அப்படின்னு சொல்லி அன்பரசி கூட்டிட்டு போறாங்க. அதான் போயிட்டாங்களா, வா போலாம் அப்படின்னு பத்மா சொல்றாங்க. சிவகாமி சொல்றாங்க, நான் அவளை தூங்க வச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத, நீங்க போப்பா அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமியும் கரெக்டா அங்க வசந்த் வராரு. டேய் அண்ணா, என்னடா உன்னை ஆளவே காணா, ஆமா அண்ணி எங்க, நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன்டா, உங்க அண்ணி ஏதோ வீட்டுல ஏதோ எடுக்கணும்னு சொன்னா, நான் தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன்டா, என்ன எடுக்கணும்னு சொன்னா, அது அம்மா தான் சொன்னாங்க, அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு ஒண்ணு ஏதோ பேயறிஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. பத்மா, மா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வசந்த் சொல்றாரு. ஆமா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு டென்ஷன்லயே இருக்காங்க. பத்மா, ஓ ஓகே ஓகே சரி சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. எல்லாம் கொஞ்சம் கூட கௌசல்யாக்கு இப்படி ஆனதை பத்தி கவலையே இல்ல. வசந்த்க்கு அவரு ஹாயா இருக்காரு. விஸ்வா அவரு ரூம்ல இருக்காங்க. அப்போ அன்பரசி வர்றாங்க. ஏன் அன்பரசி, என்ன என்னோட ரூமுக்கு வந்திருக்க? சார், நீங்க தான் மெசேஜ் பண்ணி இங்க வா உடனே பேசணும்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் வந்தேன் சார். நானாவது மெசேஜ் பண்றதாவது சார், என்ன சார் சொல்றீங்க? ஐயா அப்படி சொல்லல அன்பரசி, நான் எதுக்கு மெசேஜ் பண்ண போறேன், உங்களோட பேசணும்னு நினைச்சேன்னா உனக்கு காலே பண்ண போறேன், எதுக்கு நான் மெசேஜ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. சார் நீங்க சும்மா பொய் சொல்லாதீங்க சார், உங்க போன்ல இருந்தா மெசேஜ் வந்திருக்கு பாருங்க சார் அப்படின்னு சொல்லி அன்பரசி அந்த போனை காமிக்கிறாங்க. அப்போ கதை திறந்துட்டு வர்றாரு சூர்யா. அட என்ன பொண்ணு இங்க இருக்குது, பொண்ணே மாப்பிள்ளை தேடி வந்திருக்கா, இல்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லும் போதே யாரோ மெசேஜ் பண்ணி வர சொல்லியிருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லி அன்பரசி சொல்றாங்க. சூர்யா சொல்றாரு, நான் தான் மெசேஜ் பண்ணி வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்றீங்க? ஆமா, டே நீ என் ஃப்ரெண்டு தானே, என்னை பத்தி அவகிட்ட சொல்லியிருக்கியா? டே சொல்லியிருக்கேன்டா அப்படின்னு விஸ்வா சொல்றாரு. எங்கத்த சொல்லியிருக்கா, ஒரு தேங்க்ஸ் கூட 2 பேரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. சூர்யா, அண்ணா அந்த வெல்கம் கேர்ள் பிரச்சனையில சரி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அன்பரசி, இருக்கட்டுமா பரவாயில்ல, நானும் நம்ம வீட்டு கல்யாணம் தானே, சும்மா சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணலான்னு பண்ணா இந்த விஷயம் தட்டுப்பட்டுச்சு, அதனாலதான், ஆனா அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுல, விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நீங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி நான் கிளம்புறேன் அப்படிங்க. ஐயா அண்ணா நீங்க இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு அன்பரசி அங்க இருந்து போயிடுறாங்க. டே நண்பா, இந்த பொண்ணை கைவிட்டு கூடாதுடா, நீ கைவிட மாட்டா எனக்கு தெரியும் அப்படின்னு சூர்யா சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததே நம்ம சிவகாமி, மங்கா, அனன்யா 3 பேத்தையும் காமிக்கிறாங்க. அம்மா அந்த ரூபா எங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க. சிவகாமி, அந்த ரூபா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக் போகுது. ரூபா மங்கா 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த கஸ்தூரியை போட்டு தள்ளலாம் பாருங்க, போட்டு தள்ள ட்ரை பண்ணலாம்ல, அவன் வந்து கால் பண்றான் ரூபாக்கு. நான் என்னோட வேலை எல்லாத்தையுமே முடிச்சாச்சு, போட்டு தள்ளியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க எங்க குரூப்பா எல்லாருமே ஆந்திரா கிளம்புறோம், ஒரு வாரத்துக்கு இந்த சைடு எட்டிங் கூட பார்க்க மாட்டோம், அதே மாதிரி நீ என்ன பண்றேன்னா இங்க மண்டபத்துல இருந்து உடனே கிளம்பிடு, இங்க இருந்தேன்னா உனக்கு சேஃப்டி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு விஷயம் ரூபா, சரண்டர் ஆகன்னு சொன்னால பசங்களை, ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால இப்போ யாரும் சரண்டர் ஆக போறது இல்ல, அதனால சரண்டர் ஆக மாட்டாங்க, சங்கரன் எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க, நீ இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரூபா அந்த விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டோடனே அவ்வளவு சந்தோஷமாயிருது கஸ்தூரியை போட்டு தள்ளதை கேட்டோடனே மங்காக்கு. அதுக்கப்புறம் ரூபா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி அந்த சிம் கார்டு இருக்குல்ல, அந்த சிம் கார்டு நம்பரை எல்லாத்தையும் உடச்சு போட்டுருவோன்னு வேற சொல்லியிருப்பாரு. இவங்களும் ரூபாவும் உடச்சு போட்டுருவாங்க, அந்த ரவுடிகளும் சிம் கார்டை
உடைச்சு போட்டாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மங்கா இவங்க கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டோடனே பயங்கர சந்தோஷமாயிருது அனன்யாக்கு. அப்போ பாட்டி இந்த கல்யாணம் அப்ப நின்றுன்னு சொல்றீங்க கரெக்டா? கண்டிப்பா நின்றுண்டி. ஆமா பாட்டி, இந்த கௌசல்யாக்கு என்னாச்சு? வசந்த் சொன்னா அவளும் போட்டு தள்ளிட்டாங்களாமா. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அசால்ட்டா போறாண்டி. அவ்வளவு பெரிய இது விஷயத்த பண்ணிட்டு என்ன மனுஷனோ தெரியலப்போ அப்படின்னு சொல்றாங்க மங்கா. எப்படியோ நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சு இல்லையா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே ஒரே யோசனையிலே இருக்காங்க சிவகாமி. மா என்னம்மா நீ பாட்டுல யோசனை பண்ணிட்டு இருக்க? அட ஒன்னில விடுறி, நமக்கே இந்த விஷயத்தை கேட்டு ஒரு இன்ப அதிர்ச்சியில இருக்கும்ல, அது மாதிரிதான் இருக்கா சிவகாமி, வேற ஒண்ணு இல்ல. ஏ சிவகாமி அப்படிங்கும் போதே, இல்லம்மா எனக்கு ஒரே யோசனையா இருக்கு, இன்னும் எத்தனை கொலைதான் இதுக்காக பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியாயிரு விடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது சந்திரசேகரை காமிக்கிறாங்க. சந்திரசேகர் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. பயங்கர ஸ்பீடா வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது கஸ்தூரிக்கு. அன்பரசி அழுதுகிட்டே இருக்காங்க ரூம்ல உட்காந்து. அப்ப பாட்டி வராங்க. எதுக்காக அன்பரசி அழுதுட்டு இருக்க? தெரியல பாட்டி, எனக்கு அழுகையா வருது பாட்டி. எப்போ அம்மா அப்பா வருவாங்களாமா? அன்பரசி உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், கஸ்தூரிக்கு அப்படின்னா என்னாச்சு பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல, அவளுக்கு காய்ச்சலா இருக்காமா, டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கான் சந்திரசேகர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நான் உடனே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திரசேகருக்கு கால் பண்றாங்க. அதுக்குள்ளாங்க இன்ஸ்பெக்டர்லாம் வேற வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே போன் கால் வருது. ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை அட்டன் பண்ணி சொல்லுமா அன்பரசி அப்படிங்கிறாங்க. என்னப்பாச்சு அம்மாக்கு? பாட்டி எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே, ஒண்ணு இல்லம்மா, அவ கல்யாண வேலை அங்கே இங்கேன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தாளா, அதனால அவளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா, அதனாலதாம்மா நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா, டாக்டர் தான் பாத்துட்டு இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். மணி பாரு 2 ஆகுது, இன்னும் நீ தூங்காம இருக்க, நீ முதல்ல தூங்க போ அப்படிங்கிறாங்க. அப்பா நான் ஒரே ஒரு தடவை அம்மாட்ட பேசிக்கிட்டுமா, போன் கொடுக்குறீங்களா அப்படிங்கும் போதே போன் அப்படியே போனோட அந்த ஸ்பீக்கரை கையால மூடிக்கிட்டு சந்திரசேகர் பயங்கரமா அழுகுறாரு. அழுட்டு அப்புறம் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, அன்பரசி டாக்டர் வந்து அவங்க டயர்டா இருக்காங்க, சரியா தூங்கலைன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் தூங்குறதுக்காக போட்டிருக்காங்க, நான் இப்பதாமா அவ கொஞ்சம் தூங்கட்டும்னு சொல்லிட்டு நீ தூங்குமான்னு தூங்க வச்சுட்டு வந்திருக்காமா, பாவம் எழுப்ப வேண்டாமா, எழுதி சொன்ன நாங்களே வந்துடும் சரியா அப்படின்னு சந்திரசேகர் சொல்றாங்க. சரிப்பா அப்படிங்கும் போதே, பாட்டி சந்திரா கிட்ட நான் பேசணும், போனை கொடு அப்படின்னு சொல்றாங்க. இருங்க அப்பா, பாட்டி பேசணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு போனை பாட்டி கிட்ட கொடுக்குறாங்க. என்னாச்சு சந்திரா? அன்பரசி அழுதுகிட்டே இருக்கா. அழுகாதேன்னு சொன்னா தெரியல, எனக்கு அழுகணும்னு தோணுது பாட்டி, அதான் அழுகுறா அப்படின்னு சொல்றாங்க. அன்பரசி இப்படியே பண்ணிட்டு இருக்காப்பா, நீ ஏதாச்சும் ஆறுதல் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. இப்போ நீங்க வருவீங்கன்னு வேற கேக்குறாங்க. சந்திரசேகர் மறுபடியும் போன் ஸ்பீக்கரை மூடிட்டு அழுதுட்டு இருக்காரு. அழுதுட்டே மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. கஸ்தூரிக்கு ஒண்ணுன்னா அன்பரசிக்கு தெரியுது. கடவுளே, அன்பரசிக்காக அதாவது கஸ்தூரிய அவளை சரி பண்ணி அவளை நல்லபடியா உயிரோட கூட்டிட்டு வந்துருங்க கடவுளே அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு சந்திரசேகர். இதோட இந்த எபிசோட் முடியுது.